உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 82வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சித்தாந்த தத்துவத்தை உயிர்களுக்காக ஈந்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகிறேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட சைவ சித்தாந்த தத்துவத்தை உலகோர் பயன்படும்படி உபகரித்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோரது திருவடிகளை உச்சியில் சூட்டி உகந்து வணங்குகிறேன். இந்த சித்தாந்த தத்துவத்தில் அறிவையும் ஓரளவு ஆர்வத்தையும் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பிரான்களையும் திருவருளையும் போற்றி மகிழ்கின்றேன். இந்த சைவ சித்தாந்த கல்வியை நாம் கற்பதற்கு, அதை கல்வி என்று சொல்வது பொருத்தமில்லை, சைவ சித்தாந்தத்தை நாம் கற்பதற்கு வழி செய்திருக்கக்கூடிய உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை வழிநடத்துகின்ற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து பயன்பெறக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். மகள அம்மையார் மிக அற்புதமான ஒரு தொகுப்புரையை நமக்கு ஆக்கி தந்தார். எப்பொழுதும் அறிவு தெளிவு என்பது விரிய விரிய ஏற்படுவதில்லை, சுருங்க சுருங்க ஏற்படும். நல்ல அறிவு தெளிவு உண்டாகிவிட்டால் சுருக்கமாக நாம் அதை சொல்ல முடியும் என்பதற்கு மேகடாமையாருடைய தொகுப்புரை நல்ல சான்றாக அமைந்தது. அந்த அடிப்படையிலே அவர்கள் செய்த அந்த தொகுப்புரையையே நாம் ஒரு தளமாக கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். கடைசியாக நாம் படித்த பாடலினுடைய சாராம்சம், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதனூடாக நின்று அருள் செய்கிறவன் பரமசிவனே என்பதாக அந்த பாடல் அமைகிறது. சைவர்களுக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் உரிய ஒரு தனிச்சிறப்பு இது. மற்றைய சமயங்கள் தாம் சொல்கிற இறைவனை அன்றி வேறு இறைவனை வழிபட்டால் நம்மோடு கோபிக்கும். ஆனால் சைவம் அப்படிப்பட்ட சமயம் அல்ல. நீ எவரை வழிபட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஒன்று புரிந்து கொள், நீ வழிபடுகிற அந்த தெய்வத்தின் ஊடாக உனக்கு அருள் செய்கின்றவன் பரமசிவனே என்று சொல்கிறது. மீண்டும் ஒரு தரம் நான் ஒன்றை அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். நம் சைவம் இறைவனுடைய தன்மையை பிரித்தது போல வேறொரு சமயம் பிரித்திருக்குமா என்பது சந்தேகம்தான். சுரூபம் தடத்தம் என்கின்ற அந்த இரு நிலைகளில் இறைவனை வைத்து நமக்கு காட்டி தந்த சைவம், தடத்த நிலையிலே இறைவன் அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் நின்று நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் சொரூபம் என்றால் என்ன? சொரூப வழிபாடு, இறைவனுடைய சொரூப நிலை என்றால் என்ன என்றால், அதற்கு பதில் எப்படி வருகிறது என்று கேட்டால், உன் அறிவாலே சிந்திக்க முடியாத ஏதோ ஒரு நிலையில் பரமசிவன் இருப்பான். பரமசிவன் என்று அவனை பெயர் சுட்டி சொல்வது கூட தவறு. ஏனென்றால் அவனுடைய வடிவம் என்னது, உருவம் என்னது, பெயர் என்னது என்று எவருக்கும் தெரியாது. சித்தமும் செல்லா சேர்ச்சியன் என்று மணிவாசகர் சொன்ன அதே விஷயத்தை தான் நம்முடைய சொரூப நிலையினுடைய விளக்கமாக சொல்கிறார்கள். ஆகவே சொரூப நிலை இறைவனுக்கு என்ன பெயர்? இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டோனாதே என்பது அதனைத்தான்.
அப்படியானால் பரமசிவன் பரமசிவன் என்று பெயர் சொல்லுகிறார்களே, அப்படியானால் அது தவறு இல்லையா என்றால் தவறுதான். பெரியவர்கள் தவறை சொல்வார்களா என்றால் அவர்களுக்கு அந்த விளக்கம் இருக்கிறது. நாம் ஒன்றை பெற்ற வேண்டுமானால் நம்முடைய சிற்றறிவுக்கு ஏதோ ஒரு பெயரோ வடிவமோ தேவைப்படுகிற காரணத்தினாலே அந்த சொரூப நிலை சிவனை பரமசிவன் என்று சொல்கிறார்கள். பரம் என்றால் மேலானது என்று அர்த்தம். கீழே நாங்கள் தடத்தத்திலே காணுகிற சிவனை விட இது எங்கோ உயர்ந்த ஒன்று, ஒரு எல்லாவற்றிலும் உயர்ந்ததாகிய அந்த இறைநிலை என்பதை வடிவத்தாலோ ஒரு பெயர்களாலோ சுட்டினால் நம் புத்திக்கு அகப்படுகிற விஷயமாக அது ஆகிவிடும். புத்திக்கு அகப்படாத அந்த விஷயம்தான் பரமசிவன். பரமசிவன் என்று சொல்லப்படுகிற அந்த சக்தி தான் மற்றைய அதற்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லா நிலை இறைக்குள்ளும் நின்று நமக்கு அருள் செய்கிறது என்பதுதான் கடைசியாக நாங்கள் படித்த பாடத்தினுடைய அடிப்படை சாராம்சம். ஆகவே சித்தாந்தம் படிக்கிற நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். சிவன் என்கின்ற அந்த நிலை நாங்கள் தடத்தத்திலே காணுகிற உருவ நிலையிலே நாங்கள் இறைவனுக்கு 28 ஏதோ வடிவம் சொல்வார்கள், அந்த நிலையிலே இருக்கிற சிவன். பிறகு அதற்கு மேலே அருவுருவமாக இருக்கக்கூடிய லிங்கமாக சிவன். அதற்கு மேலே அருவமாக இருக்கக்கூடிய ஞானியர்களுக்கு மட்டும் புத்தியிலே உறைவதாகிய அந்த சிவம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற சிவன் தான் பரமசிவம். ஆகவே இங்கே சொல்லப்படுகிற அந்த இறைநிலை என்பது பரமசிவம் தான். நீங்கள் எதை வழிபட்டாலும் அந்த வழிபாட்டு நிலைக்குள்ளே பொருந்தி நின்று அருள் செய்வது அந்த எல்லாவற்றிலும் மேலாக இருக்கக்கூடிய சிவமே. சிவம் என்பது கூட அதற்கு பெயர்தானா என்று நமக்கு தெரியாது. சொருப நிலையிலே அதுதான் உண்மை. ஆனால் நம் அறிவு பற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு சிவம் என்று பெயரிட்டுக் கொள்கிறோம். ஆகவே நாங்கள் வழக்கமாக கும்பிடுகிற எந்தோள் முக்கனம்மான் என்று சொல்லப்படுகிறதாகிய தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காட்டுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவ நிலையைத்தான் இங்கே சுட்டுவதாக நினைக்காதீர்கள். அதற்கு மேலே அருவம் என்று மேலே போய் எல்லாவற்றுக்கும் மேலாகிய சொரூப சிவன்தான் எல்லா இறைவனுக்கூடாக நாம் வழிபடுகிற எல்லா தெய்வங்களுக்கூடாகவும் என்று நமக்கு அருள் செய்கிறது என்கிறார்கள். இது ஒரு பெரிய உண்மை. அதே நேரத்திலே சமயவாதிகளாலே வெற்று சமயவாதிகளாலே இப்படி ஒரு உண்மையை அங்கீகரித்து ஏற்றுரைப்பது என்பது கடினம். நாம் சொல்லுகிற கடவுள் தான் கடவுள், அந்த கடவுளுக்கு இதுதான் பெயர், இதுதான் வடிவம் என்று சொல்கிற நிலையில் மாறி உருவத்தையும் ஏற்று வேறு சில சமயங்கள் அப்படி உருவம் இல்லை என்று சொல்லும். முற்றாக அந்த பெயரையோ இறைவனையோ சுட்ட முடியாத இஸ்லாமியர்கள் அருவநிலை கடவுளைத்தான் சொல்லுகிறார்கள். பெயர் இல்லை, உருவம் இல்லை, வடிவம் இல்லை, அவற்றை சொன்னால் குற்றம் என்கிறார்கள். ஆனால் வடிவ நிலையையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு மேம்பட்ட நிலையையும் ஏற்றுக்கொண்ட நம் சமயம் என்பது இறைவனை முழுமையாக நமக்கு விளக்கம் செய்கிற ஒரு சமயமாக தத்துவமாக இருக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டு இன்றைக்கு அடுத்த பாடலுக்குள்ளே நாம் செல்லலாம். முதல் பாடலினுடைய பொழிப்புரையை படித்துவிட்டு அடுத்த பாடலுக்குள்ளே நாம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஸ்ரீராம் அவர்கள் தன் பணியை தொடரட்டும். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை தெருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 114. பாடல் தலைப்பு இச்சித்த தெய்வ வழிபாடு புண்ணிய கர்மம் அதன் பயனை முதல்வனே தருவன். பொழிப்புரை. பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்யும் ஒருவன் தான் விரும்பிய ஒரு தெய்வத்தை வழிபட்டு வாழும் செயலை உடையவன் ஆயின் சிவபெருமான் அத்தெய்வத்தின் இடமாக நின்று அச்செயலை ஏற்று பயனளிப்பன். கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லுகிற விஷயம், அதாவது பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்தல் வழிபாட்டினுடைய முதல் நிலை. அதை செய்யாமல் வழிபாடு செய்து பிரயோசனம் இல்லை என்பதை சுட்டத்தான் அதை எழுதுகிறார்கள். ஒருவன்
பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்து யம நியமங்களை செய்த பிறகு ஒரு இறைவனை அவன் ஏதோ ஒரு வடிவத்தை வழிபடுகிறான். அவனுக்கு விருப்பமான ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் அதனுடைய பக்குவத்துக்கேற்ப இறை வடிவங்களிலே ஏதோ ஒன்றை பற்றும். ஆகவே அது அந்த பற்றுதல் கூட, அதையும் புரிந்து கொள்ளுங்கள், ஒரே நிலையிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது கூட இல்லை. ஆரம்பத்திலே ஒரு வடிவம் நம்மை ஈர்த்து போக போக அடுத்த வடிவத்துக்கு மனம் போய் அதற்கு மேலே போய்கொண்டிருந்தால் அதிலே குற்றம் ஒன்றும் இல்லை. நம்மில் சில பேர், ஐயோ நான் முந்தி பிள்ளையாரை கும்பிட்டேன், இப்ப முருகனைத்தானே பிடிக்கிறது, பிள்ளையார் கோவிப்பாரோ என்று நினைப்பார்கள். அப்படி இல்லை. எல்லா வடிவத்துக்குள்ளும் நிற்கிற சக்தி ஒன்று. ஆன்ம பக்குவத்துக்கேற்ப அந்த உருவங்கள் நம்மை ஈர்க்க தொடங்கும். அது எந்த உருவமாக இருந்தாலும் ஈர்க்கிற உருவத்தை வழிபட வேண்டியதுதான். ஏனென்றால் முதல் நாங்கள் வழிபட்ட வடிவத்துக்குள்ளும் சிவமேன் என்று நம்மை ஈர்த்தது. இப்பொழுது பக்குவத்துக்கு ஏற்ப அந்த வடிவ நிலையிலே மாற்றம் வந்து அந்த வடிவம் இருக்கிறது. அது பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், என்னுடைய அனுபவத்தை கொண்டுதான் இதை சொல்கிறேன். ஒரு தெய்வத்தை வழிபட்டு விட்டு அடுத்த தெய்வத்திலே ஈடுபாடு வருகிற பொழுது, ஐயோ நான் அவரை விட்டு விரட்டு வந்து விட்டேனே, அவர் கோபிக்க போகிறாரே என்கின்ற ஒரு பயம் என்பது ஆரம்பத்திலே வரத்தான் செய்யும். அது தேவையற்ற ஒன்று. எல்லாவற்றுக்குள்ளும் நின்று நம்மை காக்கிற ஒரு தெய்வமே இந்த அருளை செய்கிறது என்பதுதான் இந்த பாடல் சொல்லுகிற உண்மை. மீண்டும் ஒரு தரம் அந்த அந்த ஒளிப்புரையை படிச்சுட்டு அடுத்த பாட்டுக்குள்ளே போவோம். பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்யும் ஒருவன் தான் விரும்பிய ஒரு தெய்வத்தை வழிபட்டு வாழும் செயலை உடையவன் ஆயின், சிவபெருமான் அத்தெய்வத்தின் இடமாக நின்று அச்செயலை ஏற்று பயனளிப்பன். ரொம்ப முக்கியமானது. இங்கே கூட பாருங்கள், தான் விரும்பும் ஒரு தெய்வத்தை, தான் விரும்பும் ஒரு சைவ தெய்வத்தை என்பது கூட இல்லை. தான் விரும்பும் ஒரு தெய்வத்தை நீ எதையாவது வழிபடுகிற பொழுது அங்கே வந்து நம்முடைய சிவன் தான் நமக்கு அருள் செய்வான். சிவன் சிவன் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு விளக்கத்துக்காக அவர்கள் தடத்த நிலை இறைவன் பெயரை சொல்வார்கள். ஆனால் நாம் அதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், சொரூப நிலை சிவன் தான் எல்லாவற்றுக்குள்ளும் நின்று நமக்கு அருள் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடலுக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் பழைய பாடல். புது பாடல், பாடல் 115. பாடல் தலைப்பு, எத்தெய்வத்தை வழிபடினும் முதல்வனே பயன் கொடுப்பன் என்பதற்கு ஏது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவையிலாதான் அறிந்து அருள் செய்வன் நன்றே. முதல் 2 அடிகளும் மிக முக்கியமான அடிகள். யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த கடவுளை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். அந்த தெய்வம் நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்துக்குள்ளே நின்று உனக்கு அருள் செய்ய போவது அந்த பரமசிவனே. பரமசிவனே என்று இங்கே சொல்லப்படவில்லை, மாதொரு பாகனார் தான் என்று சொல்வது உருவ நிலையிலே வைத்து அந்த இறைவனை நாம் உணரத்தக்கதாக அதை சொல்கிறார்கள். அதற்கு மேலே அருவுருவம், அருவம், சொரூபம் என்ற நிலைகள் இருக்கின்றன. உண்மையிலே சொரூபம் என்பதுதான் முதல்வனது உண்மை நிலை. அதனால்தான் அவனுக்கு முதல்வன் என்றே பேர். எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கிற நிலைதான் இங்கே நாம் பற்றுவதற்காக மாதொரு பாகனார் என்று குறிப்பிடுகிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், ஏன் மற்ற தெய்வங்கள் தாமே நமக்கு அருள் செய்ய முடியாதா? சிவன் தான் அந்த தெய்வங்களுக்குள்ளே வந்து நின்று அருள் செய்ய வேண்டுமா என்றால், அவர்கள் சொல்லுகிற பதில், மற்ற தெய்வங்களும் நம்மை போலே புறப்பிறப்புக்கு உட்படுகின்றன. நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நூல்கள் என்று சைவர்கள் கொண்ட நூல்கள் முன்பும் நான் சொல்லியிருக்கிறேன். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் என்பவைதான் நமக்கு ஆதார நூல்கள். ஆதாரம் என்றால் ஒரு உண்மையை நிரூபிப்பதற்கான நூல்கள். அதிலே அந்த நூல்கள் சொல்லுகிற வரலாற்றை எல்லாம் படிக்கிறது. அந்த நூல்கள் சில விஷயங்களை
கருத்தாகவும் சொல்கின்றன, சில விஷயங்களை கதையாகவும் சொல்கின்றன. புராண இதிகாசங்கள் பெரும்பாலும் கதையாக சொல்லப்படுபவை. அந்த புராண இதிகாச கதைகளின்படி அது நமக்கு ஆதார நூல் என்றபடியால் நாம் அதையும் ஏற்கத்தான் வேண்டும். மற்றைய தெய்வங்கள் எல்லாம் பிறந்திருக்கின்றன. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று உண்டு. பிறப்பும் இறப்பும் இருந்தால் அவை நேரடி கடவுள்கள் அல்ல, உயிர்கள். உயிர்களுக்குத்தான் பிறப்பு இறப்பு இருக்கும். ஆகவே நீ தெய்வம் என்று சொல்லுது வழிபடுகிற அந்த மற்றைய தெய்வங்கள் எல்லாம் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவை என்று தெரிவதால் அவையும் உயிர்கள் தான். அவையும் உயிராக இருக்கிற காரணத்தினாலே அவை நமக்கு முத்தியை தர வாய்ப்பில்லை. சில வரங்களை தரலாமே தவிர முத்தியை தர வேண்டுமானால் அவற்றுக்குள்ளே நின்று நம் சிவனே நமக்கு அந்த முத்தியை தந்தாக வேண்டும். கட்டாயம் சிவரூபமாகத்தான் கும்பிட வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை. எந்த ரூபமாக நீ கும்பிட்டாலும் பிறப்பு இறப்புக்கு உட்படாத, அழிவென்பது இல்லாத ஒரு கடவுள்தான் அழிவில்லாத முத்தி நிலையை நமக்கு தர முடியும் என்பதாகத்தான் இந்த பாடல் பேசுகிறது. இனி உரையாசிரியர் வழி நின்று நூலுக்கு அந்த பாடலுக்குள்ளே நாம் நுழைந்து பார்க்கலாம். பொருளுரை. யாதொரு தெய்வம் கொண்டீர், நீர் யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டு வழிபட்டீரோ அத்தெய்வமாகி மாது ஒரு பாகனார் தாம் தேவியை ஒரு பாகத்தில் உடைய சிவபிரானே ஆங்கே வருவர். அவ்விடத்து எழுந்தருளி வந்து நின்று உமது வழிபாட்டை ஏற்று பயனளிப்பர். மற்ற தெய்வங்கள், ஏனெனின் சொல்லப்பட்ட அத்தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், துக்கங்களை அடையும், இறத்தலும் பிறத்தலும் செய்யும், மேல் வினையும் செய்யும், அன்றியும் நல்வினை தீவினைகளையும் செய்யும். ஆகையால் இவையிலாதான் இவைகள் ஒன்றும் இல்லாத அச்சிவபிரானே அறிந்து அருள் செய்வன். ஆன்மாக்களின் செயல்களை அறிந்து அருள் செய்வார். சிவபெருமானுக்கு இறப்பு பிறப்பு இல்லை, இன்ப துன்பங்கள் இல்லை, அவன் நல்வினை தீவினைகளை செய்வதில்லை. ஆகவே அவன்தான் முழு முதற் கடவுள், நமக்கு முத்தியை தரக்கூடிய முழு முதற் கடவுள் என்று சொல்கிறார்கள். இந்த பாடலை பற்றி கொண்டு மேலே போகிறவர்களும் இருக்கிறார்கள், கீழே போகிறவர்களும் இருக்கிறார்கள். மேலே போவது என்பது இந்த எல்லா இறைவன் வழிபாட்டுக்கூடாகவும் நமக்கு அந்த பரம்பொருளே நமக்கு அருள் செய்கிறது என்று தெரிந்து கொண்டால் மேலே போகலாம். சிவனை தவிர வேறொரு சாமியும் கும்பிடக்கூடாது என்று தெரிந்து கொண்டால் கீழே போகலாம். பல சித்தாந்திகள் அப்படித்தான் அதை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். சிவபெருமானை தவிர வேறொருவரையும் வழிபட மாட்டோம். சிவனை வழிபடுவது என்பது அந்த மூல சிவம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வினைகள் நல்வினை தீவினைகள் செய்யும் என்கிற பொழுது புராணங்களின்படி நம் சிவனாரும், கீழே சொல்லப்படுகிற சிவனாரும் நல்வினை தீவினைகளை செய்கிறார். பன்றைக்கு பால் கொடுக்கிறார், பன்றை குட்டிக்கு பால் கொடுத்தார், அடியார்களுக்கு அருள் செய்தார் என்கிற பொழுது நல்வினைகளுக்குள்ளேதான் அது சாரும். அந்த மூலப்பரம்பொருளுக்கு இந்த நிலை இல்லை என்றபடியால் இங்கே குறிப்பிடப்படுகிற தெய்வம் மூலப்பரம்பொருள் தான் என்றுதான் என்னுடைய சிற்றறிவிக்கப்படுவதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே இந்த பாடல் இறைவன் எல்லா தெய்வங்களுக்குள்ளாகவும் நின்று நமக்கு வழி செய்கிறான். மற்றைய தெய்வங்கள் ஏன் அருள் செய்ய முடியாதென்றால் அவை பிறப்புக்கு இறப்புக்கு உட்படும், வினைகளை அனுபவிக்கும், வினைகளை செய்யும் என்றபடியால் அவை தர முடியாது என்பதாக இந்த பாடல் அமைகிறது. படியுங்கள். குறிப்புரை. யோனிவாய்ப்பட்டு பிறப்பவை எவையோ அவையெல்லாம் உயிர்கள். அப்படி பிறத்தல் இல்லாதது யாதோ அது பதிப்பொருள். யோனிவாய்ப்பட்டு பிறப்பவையெல்லாம் உயிர்கள், அது இல்லாதது பதிப்பொருள். பதிப்பொருள் என்பது மேலான கடவுள். சிவபெருமான் எங்கேயாவது பிறந்ததாக வரலாறு இல்லை என்கிறார்கள். அதனாலேதான் மற்றைய தெய்வங்களுக்கு மகாவிஷ்ணுவோ மற்றைய தெய்வங்களோ பிறப்பு இறப்பு இருக்கிற காரணத்தினாலே அவர்களை உயிர்களினுடைய உயர்நிலை தன்மை என்று கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்கள் கருத்தாக இருக்கிறது. அப்படி யோனிவாய்ப்பட்டு பிறப்பவை எவையோ அவையெல்லாம் உயிர்கள். அப்படி பிறத்தல் இல்லாதது யாதோ அது பதிப்பொருள்.
ஒரு மேற்கோள் கொடுக்கிறாங்க. எல்லார் பிறப்பும் இறப்பும் இயற்பாவலர்த்தம் சொல்லால் தெளிந்தேன், நம் சோனேசன் இல்லில் பிறந்த கதையும் கேளேம், பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலேம் என்று அருணகிரிய அந்தாதியில் கூறியபடி சிவபிரானை ஒழிந்த ஏனை தேவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து வேதனைப்பட்ட கதையும் மேலே சார்தற்குரிய வினைகளை செய்த கதையும் அவ்வதேவர்களது இயல்பு கூறும் நூல்களால் அறியப்படுகின்றன. பெருமானை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் எங்கேயோ பிறந்து இறந்து இருக்கிற கதைகள் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர்களும் பிறவிக்கு உட்பட்டவர்கள் என்று நினைக்கிறார்கள். சிவபெருமானுடைய கதையிலேயும் சிவபெருமான் பல இடங்களிலே வந்து மதுரையிலே வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணி அரசாங்கம் நடத்தி இருக்கிறார், ஒரு ஆட்சியையே நடத்தி காட்டியிருக்கிறார். அதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று வந்ததற்கு காரணம் அதுதான். அந்த நாட்டை அவன் சீதனமாக பெற்று ஆண்டு காட்டியவன். ஆகவே அவருக்கும் அப்படி பிறவி இருக்கின்றால் அவன் அங்கே வந்திருந்தானே தவிர யோனி வாய்ப்பட்டு பிறந்ததாக கதைகள் இல்லை. ஒரு தாயின் வயிற்றில் தங்கியிருந்து பிறந்ததாக கதை இல்லை என்றபடியால் அவர்தான் இந்த இறுதி நிலையாகிய முத்து நிலையை நமக்கு நல்கக்கூடும் என்று சொல்கிறார். ஆதலால் அவர் உயிர் வர்க்கத்தவரே என்பது தானே விளங்கும். மற்றைய தெய்வங்கள் பிறப்பிறப்புக்கும் வினைகளுக்கும் உட்படுகிற காரணத்தினால் அவர்களும் ஏதோ வகை உயிர் வர்க்கத்துக்குள் தான் செய்வார்கள். நாங்கள் தாவரம் சங்கமம் என்று இரண்டாக உயிர் வர்க்கத்தை பிரிக்கிறோம். அசையும் உயிர்கள், அசையாத உயிர்கள் என்று பிரிக்கிறோம். அந்த உயிர் வர்க்கம் எல்லாமே பிறப்பும் இறப்பும் உடையவை, வினை செய்பவை. இந்த இறைவன் பிறப்பு இந்த உயிர் வர்க்கத்துக்குள் சேரமாட்டான். மற்றைய சிறு தெய்வங்கள் எல்லாம் உயிர் வர்க்கத்துக்குள் ஒன்றாகவே கருதப்பட வேண்டியவை என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. அவரிடத்து பதித்தன்மை இல்லாமையால் அவர் பிறர் செய்யும் வழிபாட்டை அறிந்து ஏற்றற்கும் பயன் அளித்தற்கும் வல்லவர் ஆகார். பதித்தன்மை என்பது தலைமைக்கான அந்த தன்மை அந்த சிறு தெய்வங்களுக்கு இல்லை என்றபடியால் வழிபடுகிறவர்களுக்கு ஏற்ற பயன்களை அருளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. அதை உணர்க உமையொரு பாகனார் தான் வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பிறந்து இரவா பெருவாழ்வாகிய சிவபெருமான் ஒருவனே பதித்தன்மை உடையவர். ஆதலால் அவரே அவ்வதேவர்கள் இடமாக நின்று அவரவர் செய்யும் வழிபாட்டை அறிந்து பயனளிக்க வல்லவர் ஆவார். இவர் போய் அதுக்குள்ளே நின்று அவர்களுக்கான அந்த அந்த தேவையானவற்றை வழங்கக்கூடியவராக சிவபெருமானே இருப்பார் என்று சொல்லுகிறது இந்த பாடல். பொழிப்புரை. ஏனை தேவர்கள் வினைவயப்பட்டு பிறந்து இறக்கும் உயிர் இயல்புடையோர். அவர் உயிர்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்று பயனளிக்க வல்லவர் ஆகார். சிவபெருமான் ஒருவரே வினைவயத்தரால் இன்றி அவ்வதேவர்கள் இடமாக நின்று உயிர்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்று பயனளிக்க வல்லவர் ஆவர். பாடல் 115 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு எத்தெய்வத்தை வழிபடினும் முதல்வனே பயன் கொடுப்பன் என்பதற்கு ஏது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர் மற்ற அத்தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவையிலாதான் அறிந்து அருள் செய்வன் நன்றே. பொழிப்புரை. ஏனை தேவர்கள் வினைவயப்பட்டு பிறந்து இறக்கும் உயிர் இயல்புடையோர். அவர் உயிர்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்று பயனளிக்க வல்லவர் ஆகார். சிவபெருமான் ஒருவரே வினைவயத்தரால் இன்றி அவ்வதேவர்கள் இடமாக நின்று உயிர்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்று பயனளிக்க வல்லவர் ஆவர். இந்த விஷயத்தை அழுத்துகிறார்கள். உயிர் வர்க்கத்துக்குள் ஒருவர்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் உயிர்களினுடைய வினைப்பயனை அளிக்க முடியாது ஒன்று. அப்படியானால் மற்ற தெய்வங்களை கும்பிடக்கூடாது என்றால் கும்பிடலாம். அதெப்படி? அப்ப என்ன பயன் என்றால், அந்தந்த தெய்வங்களுக்குள்ளே நீ வழிபாடு செய்கிற பொழுது சிவனே வந்து நின்று
அருள் செய்வான் என்றபடியால் அது அந்த தெய்வங்கள் செய்கிற அருள் என்று நினைக்காமல் அந்த தெய்வங்களுக்கூடாக சிவன் செய்கிற அருள் என்று புரிந்து கொள் என்பதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார். பாடல் 116. பாடல் தலைப்பு மேலதனை ஓமை முகத்தால் விளக்கி வலியுறுத்தல். அதாவது சிவன் தான் உயிர்களுக்கு அருள் செய்வான், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதனூடாக நின்று அவனே அருள் செய்வான் என்கின்ற அந்த உண்மையை உவமையாலே சொல்ல போகிறார். இப்பொழுது இங்கு நாம் சிலர்க்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவர், அன்றேல் அத்தெய்வம் அத்தனை காண். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது, அங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அளிப்பன். பொருளுரை. சிலர்க்கு இங்கு நாம் பூசை இயற்றினால் பசு பிராமணர் தந்தை தாய் முதலாயினோர்க்கு இம்மையிலே நாம் பூசை செய்து வழிபட்டால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார், இவர்களோ வந்து மறுமை கண்ணே பயன் தருபவர். ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்னவென்றால், சிறு தெய்வங்களுக்கு நாம் வழிபாடு, சிறு தெய்வங்கள் என்று சொல்லுகிறதே, அது எந்த தெய்வத்தை நீ வழிபடுகிறாயோ அந்த வழிபாட்டுக்கூடாக வந்து நின்று அருள் செய்கிறவன் அந்த முதல்வனே. இதுதான் செய்தி. இதற்கு என்ன சான்று என்று கேட்டால் அவர் சொல்றார், உலகியலிலே பார், தாயை வழிபடுகிறாய், தந்தையை வழிபடுகிறாய், குருவை வழிபடுகிறாய், பெரியோரை வழிபடுகிறாய். அப்போ வழிபட்டால் அந்த வழிபாட்டினுடைய பயனை அவர்களா தருகிறார்கள். வழிபாட்டினுடைய தாய் தந்தை குருவை வழிபடுவது நல்ல பழக்கம். வழிபட்டால் அவன் உயர்வான். எப்படி உயர்கிறான்? அந்த குரு தான் உயர்த்துகிறாரா, தாய் தந்தை தான் உயர்த்துகிறார் என்றா? இல்லை. அந்த வழிபாட்டை ஏற்று மேலானதொரு தெய்வம்தான் நம்மை உயர்த்துகிறது. அது உண்மையானால் அப்படித்தான் நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதற்குள்ளே நின்று சிவன் தான் நம்மை உயர்த்துகிறது என்பதை புரிந்து கொள் என்று இந்த உலகியல் வழிபாட்டின் பயனை தர ஒரு தெய்வம் இருப்பது போல மேலான வழிபாடுகளுக்கான பயனையும் தர ஒரு தெய்வம் வேண்டும் என்பதை உவமையாலே சொல்லுகிறார். சிலர்க்கு இங்கு நாம் பூசையை ஏற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார். பசு பிராமணர் தந்தை தாய் முதலாயினோர்க்கு இம்மையிலே நாம் பூசை செய்து வழிபட்டால் இவர்களோ வந்து மறுமை கண்ணே பயன் தருபவர். பசு பிராமணர் தந்தை தாய். பசுவை வழிபடுகிற முறையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருகிறோம். பசுவை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார்கள், 33 கோடி தேவர்களும் பசுவினுடைய அங்கங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறார்கள் என்பது நம்முடைய புராணங்கள் சொல்லுகிற செய்தி. ஆகவே அது நம்முடைய பிரமாண நூல் சொல்லுகிறபடியால் அதை நம்பத்தான் வேண்டும். ஆகவே பசுவை வழிபாடு செய்வது என்பது ஒரு பெரிய புண்ணியம் தருகிற காரியம். இப்பொழுதும் சில இடங்களிலே அந்த வழிபாட்டு முறையை விடாமல் பிராமணர்கள் கடைபிடித்து வருவதை நான் பார்க்கிறேன். உண்மையிலே காஞ்சி மடத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே பசுவுக்கு பூசை நடக்கிறது. எல்லாருமாக இருந்து பசுவை கொண்டு வந்து வைத்து பூசை செய்கிறார்கள். இந்த வழிபாடு பயனுள்ளது என்ற நம்பிக்கை நம் மதத்திலே இருக்கிறது. பசுவை வழிபடுவது, பிராமணரை வழிபடுவது என்றால், உண்மை பிராமணரை வழிபடுவதென்றால் அதற்கு நாம் விளக்கம் கொள்ள வேண்டும். என்றால் பிராமணர்களே பிராமணர் அப்பிராமணர் என்று ரெண்டாக நம்முடைய சமயத்திலே சொல்கிறார்கள். பிராமண தன்மை இல்லாதவள் அந்த குடும்பங்களிலே பிறந்ததுக்காக மட்டும் ஒருவர் பிராமணர் ஆக மாட்டார். பிராமணர் என்பது அந்த ஒழுக்கம் வேதம் முதலியவற்றை கற்றுகவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை வழிபட்டாலும் அதற்குரிய பயன் கிடைக்கும். ராமனுக்கு புத்தி சொல்லுகிற பொழுது, அரசாட்சி கொடுக்கிற பொழுது வசிஷ்ட முனிவரிடம் தசரதன் சொன்னான், ராமனுக்குரிய நல்ல அறிவுரைகளை சொல்லுங்கள் என்ற உடனே அவர் போய் சொல்லுகிற முதல் அறிவுரை சொன்னார், பெரியர் அந்தனர் பேணுதி உள்ளத்தார், கரிய மாலினும் கண்ணுதலானினும் பெரியர் அந்தனர் பேணுதி உள்ளத்தால் என்றார். திருமாலை விட சிவனை விட அந்தணர்கள் உயர்ந்தவர்கள், அவரை நீ போற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவரும் ஒரு பிராமணர், ஆகவே அதை சொன்னார் என்று குறுக்கு புத்தி உள்ளவர்கள் சில பேர் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். அப்படி அல்ல. உண்மையிலே வேதத்தை கற்று வேதத்தின் வழி நடக்கிறவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த ஆலோசனையை அவர் சொல்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஆகவே பசுவை வழிபடுதல் என்பது நல்லது. இதை ஏன் நான் பாட்டிலேயே இருக்கத்தக்கதாக நான் ஏன் இதற்கு விளக்கம் சொல்லுகிறேன் என்றால், முடிந்த அளவு இந்த வழிபாட்டை செய்ய பாருங்கள். வீட்டிலே பசு இல்லாவிட்டாலும் பசு இருக்கிற இடத்திலே போய் வழிபாடு செய்வது, அதுதான் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று சொன்ன திருமூலர் என்ன சொன்னார்? யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையருகு, ஒரு பிடி புல்லை போட்டால் அது பெரிய புண்ணியம் என்று நம் நூல்கள் இதுக்கு ஆராய்ச்சி வேண்டாம், ஆகம பிரமாணம். ஆகவே ஒத்துக்கொள். ஆகவே பசுவை தெய்வமாக வழிபடுவது, பிராமணர்களை, உயர்ந்த பிராமணர்களை தெய்வமாக வழிபடுவது, தாய் தந்தையரை வழிபடுவது, நம் தோற்றத்துக்கு காரணமான தாய் தந்தையரை வழிபடுவது, இந்த வழிபாடுகள் நமக்கு நன்மையை செய்கின்றன. அதை உறுதிப்படுத்துகிறார்கள், நன்மையை செய்கின்றன. அந்த நன்மையை பசு தருவதில்லை, பிராமணர் தருவதில்லை, அல்லது தாய் தந்தை தருவதில்லை. அந்த வழிபாட்டை ஏற்று எங்கோ இருக்கிற ஒரு தெய்வம் நமக்கு நன்மைகளை தருகிறது. இதை சொல்லிவிட்டு, இதுபோலத்தான் மற்றைய தெய்வங்களை நீ வழிபடுகிற பொழுதும் அதற்கூடாக அந்த முதல்வன் நின்று நமக்கு அருள் செய்வான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இவர்களோ வந்து அங்கு வான் தருவார், இவர்களோ வந்து வறுமை கண்ணே பயன் தருபவர் அன்றேல் இவர் அல்லராயின் அத்தெய்வம் அத்தனை காண், அத்தேவர்களும் அவ்வளவே அன்றி பயன் கொடுக்க வல்லவர் அல்லர் என அறிவாயாக. அதே போலத்தான் பெற்றோர்கள் தர முடியாது, யாரோ ஒரு தெய்வம் இந்த வழிபாட்டுக்கு பயனை தருவது போலத்தான் மற்றைய தேவர்களை நீ வழிபட்டாலும் அந்த தெய்வங்கள் அருள் செய்வது இல்லையோ, அந்த தெய்வங்களுக்கூடாக அந்த வழிபாட்டை அங்கீகரித்து ஒரு முதல்வன் நமக்கு நன்மையை செய்வான். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் நிற்பது இறைவன் ஆணையினால், எவ்விடத்தும் உள்ள தேவர்கள் யாவும் நிற்பது சிவபெருமானது சக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டேயாம். சிவபெருமானுடைய சக்தி பற்றி முன்னும் படித்திருக்கிறோம். அந்த சக்தியினுடைய அதிர்ஷ்டிப்பே மற்றைய தெய்வங்களுக்கு அந்த தெய்வத்தன்மையை வழங்கியது என்பதை சொல்லுகிறார். அங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அளிப்பன், அவரிடத்து நாம் செய்யும் வழிபாட்டுக்கு அச்சிவபெருமான் அச்சக்தி வழியாக பயன் தருவன். சக்தி ரூபங்களாகத்தான், சக்தியினுடைய அதட்டிப்பால் தான் மற்றைய உயிர்கள் தெய்வங்களாக போற்றப்படுகின்றன. ஆகவே அந்த தெய்வங்களை நீ வழிபட்டால் இறைவனோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய அந்த சக்தி அதற்கு அந்த வழிபாட்டுக்குரிய பயனை தரும். அப்படியானால் என்னவென்றால், சிவமும் சக்தியும் வேறல்ல, சக்தி பயனை தரும் என்றால் அந்த சக்தியை உட்கொண்டவனாகிய சிவனே நமக்கு பயன் தருகிறான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்புரை: அத்தனை என்றால் அவ்வளவு, அதில் தனை என்றால் அளவு. அது அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லி தருகிறார். அத்தனை என்றால் தனை என்பது அளவு, அத்தனை என்றால் அந்த அளவு என்று எடுக்க வேண்டும் என்கிறார். பொழிப்புரை: தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானது சக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு நிற்பவர் ஆதலால் அவைகளிடத்து நாம் செய்யும் வழிபாடுகளுக்கு சிவபெருமானே தனது சக்தி வழியாக பயன் கொடுப்பன். மற்றைய கடவுள்கள் இல்லை என்று சொல்வது மற்றைய சமயங்களுடைய வழக்கம். எங்களுடைய கடவுள் தான் கடவுள் என்று சொல்வது பெரும்பாலான சமயங்கள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறன. ஆனால் சித்தாந்திகள் என்ன சொன்னார்கள் என்றால், மற்றைய தெய்வங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதன் வழியாக நின்று சிவமே நமக்கு அருள் செய்கிறது என்று சொல்லி அவற்றை அங்கீகரிக்கவும் செய்தார்கள். நம் வழிபாட்டை உறுதிப்படுத்தவும் செய்தார்கள். அந்த உத்தி மகிழ்ச்சிகரமாக இருக்கிற ஒரு உத்தியாகும். பாடல் 116 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு: மேலதனை ஓமை முகத்தால் விளக்கி வலியுறுத்தல். இங்கு நாம் சிலருக்கு பூசை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவர் அன்றேல் அத்தெய்வம் அத்தனை காண். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது அங்கு நாம் செய்யும் செய்திக்கு ஆணை வைப்பால் அளிப்பன். பொழிப்புரை: தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானது சக்தியால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு நிற்பவர் ஆதலால் அவைகளிடத்து நாம் செய்யும் வழிபாடுகளுக்கு சிவபெருமானே தனது சக்தி வழியாக பயன் கொடுப்பன்.
பாடல் மூலம் ஒரு ஒரு பணக்காரரிடம் ஒரு செயலாளரோ அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் இருப்பார்கள். நாங்கள் போய் உதவி கோரினால் அவர் செக் எழுதலாம், சைன் பண்றதுக்கு முதலாளி தான் வர வேண்டும். அதுபோலத்தான் மற்ற வழிபாடுகளுக்கான பயனை மற்ற தெய்வங்கள் கொடுக்க நினைக்கிற பொழுது அதை கொடுப்பவராக சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய சிவத்தினுடைய சக்தி வடிவம்தான் அதை நமக்கு தரும் என்பதை உறுதிப்படுத்துகிறதாக இந்த செய்தி சொல்லுகிறப்படுகிறது. பாடல் 117. பாடல் தலைப்பு சிவனை வழிபடல் மேலான புண்ணியம். காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அரண் தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல். இறைவன் சொன்ன விதி அறம். விருப்பொன்றில்லான் பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே. இது ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்படுகிறது. அண்மை காலமாக சில பேர் கடவுளை கும்பிட தேவையில்லை, நாங்கள் தர்மங்கள் செய்வோம், அதாவது ஒரு பாதியை ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் புண்ணிய காரியங்களை செய்கிறோம், அவ்வளவும் போதும் தானே, என் கடவுளை கும்பிட வேணும் என்ற அவசியம் இல்லை என்பதை ஒரு பெருமையாக நான் அன்னதானம் செய்தேன், அது செய்தேன், இது செய்தேன். இந்த பாடல் அந்த செய்தியை மறக்கிறது. சிவனை நீ நினைக்காமல், அதாவது கடவுளை நினைக்காமல் என்ன தர்மம் செய்தாலும் அந்த தர்மம் பயனளிக்காது. தர்மம் செய்வதற்கு இறைவனை சிந்தித்தபடி நீ தர்மம் செய்ய வேண்டுமே தவிர இறை நினைப்பு இல்லாமல் செய்யப்படுகிற அந்த தர்மம் வெற்று தர்மங்களாக போய்விடும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்ல போகிறது. படிப்போம். பொருளுரை. காண்பவன் சிவனே ஆனால் இங்கனம் ஏனைக் கடவுளிடத்து செய்யும் வழிபாடுகளை அறிந்து அவற்றிற்கு பயன் அளிப்பவன் சிவபெருமான் என்பது பெறப்படுதலின் அவன் அடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அவன் திருவடியை அன்பினால் வழிபடுதல் சிறந்த புண்ணியமாம். புண்ணியங்களுக்குள்ளே சிறந்த புண்ணியம் அதுதான். அவனுடைய திருவடியை வழிபட்டால் அதுதான் அதான் சிவபுண்ணியம் என்று சொல்லி இந்த சரியகிரிய யோகம் ஞானத்தை சொல்லுகிற பொழுது சிவபுண்ணியத்துக்கும் மற்ற புண்ணியத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. நான் அன்னதானம் செய்தேன், கல்விச்சாலை அமைத்து கொடுத்தேன், இப்படியான விஷயங்கள் இருக்கிறதே. இந்த புண்ணியங்கள் எல்லாம் பசு புண்ணியங்கள். பதிபுண்ணியம் என்று ஒரு புண்ணியம் இருக்கிறது. பசு புண்ணியத்துக்கும் பதிபுண்ணியத்துக்கும் உள்ள வித்தியாசம் இன்றைக்கு பல பேராலும் தெரிந்து கொள்ளப்படுவதில்லை. நான் தர்ம காரியங்கள் செய்தேன், பணம் கொடுத்தேன், ஏழைக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த புண்ணியத்துக்கும் நாங்கள் பசு புண்ணியம் பதிபுண்ணியம் என்று சொல்லுகிற சரியகிரிய யோகம் ஞானம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பசு புண்ணியங்கள் அதனுடைய பலனை தந்து முடிந்து போகும். நல்வினை தீவினை செய்தால் அது இன்ப துன்பமாக மாறி பிறகு முடிந்து போகும். இப்போ ஒரு நல்வினை செய்தால் அந்த நல்வினையினுடைய நல்வினை நம்முடைய ஆன்மாவிலே பதிந்து கிடந்து பிறகு இன்னொரு பிறவியிலே இன்ப துன்பமாக விளையும். இது நாம் தெரிந்த ஏற்கனவே படித்த விஷயம். இந்த பசு புண்ணியங்கள் எல்லாம் அதனுடைய பயனை தந்ததோடு அந்த புண்ணியம் முடிந்து போகும். ஆனால் பதிபுண்ணியம் செய்கிற பொழுது அது முடியாது. அது கிடந்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம ஆன்மாவை வளர்த்து வளர்த்து முத்தி வரையும் கொண்டு போகும். இதுதான் பதிபுண்ணியத்துக்கும் பசு புண்ணியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்கிறார்கள். ஆகவே நீ செய்கிற புண்ணியங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் மேலான புண்ணியம் என்பது இறைவனை வழிபடுவதுதான் என்பதை முதலிலே வலியுறுத்துகிறார். சொல்லுங்கள். காண்பவன் சிவனே ஆனால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். இங்கனம் ஏனைக் கடவுளிடத்து செய்யும் வழிபாடுகளை அறிந்து அவற்றிற்கு பயன் அளிப்பவன் சிவபெருமான் என்பது பெறப்படுதலின் அவன் திருவடியை அன்பினால் வழிபடுதல் சிறந்த புண்ணியமாம். அரண் தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல். அம்முதல்வனது திருவடியை மறந்து செய்கின்ற புண்ணியங்கள் யாவும் பயனற்ற செயல்களாகும். இது பிறகு அதையும் சொல்லி சிவனை வழிபடுவதுதான் சிறந்த அறம் என்று சொல்லிவிட்டு பிறகு இதையும் சொல்ல, சிவனை மறந்து நீ ஒரு புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியத்தினாலே பயனில்லை என்றும் அதை எதிர்மறையாக வலியுறுத்துகிறார்கள். சிவனை வழிபடுவதுதான் மேலான புண்ணியம். சிவனை மறந்து நீ எந்த புண்ணியத்தை செய்தாலும் அந்த புண்ணியத்தினாலே பயன் விளைய போவதில்லை என்கிறார்கள். அறம் இறைவன் சொன்ன விதி. அறமாவது முதல்வன் வேதாகமங்களில் கூறிய விதிகள் ஆதலாலும்
இதை இப்ப வேதாகமங்களை நாங்கள் படிப்பதில்லை, அதனாலே எங்களுக்கு இது தெரிவதில்லை. இந்த அறம் தர்மம் என்ற சொற்கள் எல்லாம் சொல்லுகிறோமே, இவை எங்கிருந்து வந்தன என்றால் இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீதி நூல்களிலிருந்து எங்களுக்கு கிடைத்த. திருவள்ளுவர் சொன்னார், ஔவையார் சொன்னார், இப்படி சொல்லுவோம். அப்படி அல்ல. அவர்கள் அதை சொன்னவர்களே, எடுத்து சொன்னவர்கள், நமக்கு விளங்கும்படியாக எடுத்து சொன்னவர்களே தவிர அவர்கள் வகுத்ததல்ல அறம். அறம் என்பது என்றும் உள்ள ஒன்று, அதை எடுத்துக்காட்டி அதனுடைய பயன்களை எடுத்து காட்டுகிறது தான் அறநூல் ஆசிரியருடைய வேலை. அப்படியானால் அந்த அறம் எங்கே இருக்கிறது முதல் என்று தேடிக்கொண்டு போனால், இறைவன் படைத்த சொன்னதாகிய நூல்களாகிய வேத ஆகமங்கள் தான் இந்த அறங்களை வகுத்து தந்திருக்கின்றன. அதைத்தான் பின்னே வந்த நூலாசிரியர்கள் விரித்து சொன்னார்களே தவிர அந்த மூல அறம் என்கின்றது பற்றிய செய்தி வேதத்திலும் ஆகமத்திலும் தான் இருக்கிறதாம். அறம் இறைவன் சொன்ன விதி. அறமாவது முதல்வன் வேதாகமங்களில் கூறிய விதிகள் ஆதலாலும் விருப்பு ஒன்று இல்லான் பூண்டனன். அவ்விதிகள் வழி ஒழுகுவோர்க்கு ஒன்றினும் விருப்பிலனாகிய அம்முதல்வன் பயனளிக்க விருப்பம் கொண்டனன் ஆதலாலும். இது ஒரு நுட்பமான செய்தி. இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, ஆனாலும் அவன் சொன்ன வேதாகமங்களில் சொல்லப்பட்ட அறத்தின்படி ஒழுகுவோருக்கு அவன் நன்மை செய்வான். அப்படியானால் விருப்பு இருக்கிறது என்றல்லவா ஆகிவிடம். திருவருட்பயனிலே படித்த குறள் ஞாபகத்துக்கு வருகிறது. நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன். தன்னை அணுகாதவர்களுக்கு அவன் நன்மை செய்ய மாட்டான், அணுகியவர்களுக்கு நன்மை செய்வான். சொன்ன உடனேயே அவனுக்கு விருப்பு வெறுப்பு உண்டது என்று ஆகிவிடும் என்றதாலே உமாவதி சிவாச்சாரியார் அதே குறளிலே சொன்னார், நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன். சலமிலன், ஆனால் அவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. அது எப்படி? சலமிலன், அவன் பெயர் சங்கரன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்பதுதான் அவனுக்கு பெயர். அப்போ இதை நான் அங்கேயே உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறேன். ஒரு மின்கம்பம் இருக்கிறது, அதிலே ஒரு பல்ப் எரிகிறது. நான் அதற்கு ரொம்ப தூரத்திலே போய் நிற்கிறேன், என்னை இருள் சூழ்ந்து கொள்ளும். நான் அந்த மின்கம்பத்துக்கு கிட்ட வர 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 வெளிச்சம் எனக்கு வரும். ஆகவே மின்கம்பத்துக்கு தூர இருக்கிறவர்களே பகையும் கிட்ட வருகிறவர்களே அன்பும் இருக்கிறது என்று ஆகுமா? தூர போக போக இருள் சூழ்வது என்பது அதனுடைய இயல்பு. கிட்ட வர வர வெளிச்சம் தருவது என்பது அதனுடைய வெளிச்சம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. நாம் தூர போகிறோம், கிட்ட வருகிறோம். நம்முடைய செயற்பாட்டிலே வித்தியாசம் வந்ததே தவிர அதனுடைய செயல்பாட்டிலே வித்தியாசம் இல்லை. என்னொரு உவமையை நான் சொல்லுகிறது ஒன்று. காலையிலே எழுந்து திடீரென்று எழும்பி கண்ணாடிக்கு போய் நின்றால் நம் முகத்தை பார்க்க நமக்கே பயமாக இருக்கும். பிறகு போய் குளித்து தலை இழுத்து விபூதி பூசி வந்து நின்று பார்த்தால் அழகாக இருக்கிறது. ஆகவே காலை 5 மணிக்கு கண்ணாடிக்கு என்னோடு பகை, 6:30 மணிக்கு கண்ணாடிக்கு என்னோடு நட்பு என்று சொல்லலாமா? அதிலே சலனம் இல்லை, நம்முடைய மாற்றம்தான் அதிலே தெரிந்தது. அதுபோலத்தான் இறைவனும் அவனால் வகுக்கப்பட்ட தர்மங்களை பேணுகிற பொழுது அவன் அருள் செய்கிறான், அது பேணாத பொழுது தண்டிக்கிறான். அதற்காக அவனுக்கு விருப்பு வெறுப்பு உண்டு என்பது அல்ல என்பதை சொல்கிறார். விருப்பு ஒன்று இல்லான் பூண்டனன். அவ்விதிகள் வழி ஒழுகுவோர்க்கு ஒன்றினும் விருப்பிலனாகிய அம்முதல்வன் பயனளிக்க விருப்பம் கொண்டனன் ஆதலாலும் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்துகொள். அவனது திருவடிக்கு அன்பு செய்யும் வழிபாட்டை நீ செய்வாயாக. ஆகவே தர்மம் மட்டும் நான் செய்கிறேன், எனக்கு அது போதும், நான் கோயிலுக்கு போதவில்லை, கும்பிட தேவையில்லை என்று முட்டாள்தனமாக பேசாதே. இறைவனை வழிபட்டு கொண்டு தர்மங்களை செய்வதுதான் உகந்தது என்பதை சொல்கிறார். என்றால் இன்றைக்கு இந்த நவீன சிந்தனையாளர்கள், புரட்சி சிந்தனையாளர்கள் கடவுளை நாங்கள் கும்பிடுவதில்லை, ஆனால் தர்ம காரியம் செய்கிறோம் என்கிறார்கள். அது உலகத்துக்கு ஒரு பாவனை தருமே தவிர உண்மை பயனை, அதாவது முக்தியாகிய உண்மை பயனை அப்படி இறைவனை நினைக்காமல் செய்கிற தர்மம் தராது என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்புரை: பாவங்களை ஒழித்து ஒழுக்கம் முதலிய புண்ணியங்களை செய்தல் யாவர்க்கும் பொதுவாயுள்ள அறங்களாம். அப்புண்ணியங்களை செய்தலோடு இச்சித்த தெய்வம் போற்றுதல் அவற்றினும் சிறந்த புண்ணியமாம். சிவபெருமானை வழிபடல் அதனினும் சிறந்த புண்ணியமாம். என்னை
எல்லா வழிபாடுகளையும் ஏற்று பயனளிப்பவர் அவரே ஆதலின் என்க. அதாவது படிப்படியாக வழிபாட்டினுடைய பெருமதியை சொல்கிறார். முதலிலே பாவங்களை ஒழித்து புண்ணியம் செய்தல், விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலும் என்ற பரிமேலகருடைய அந்த அடி அதுதான். இயம நியமம் என்பது அதுதான். நன்மை நமக்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நன்மை வர வேண்டுமானால் அதற்குள்ளே இருக்கிற தீமை வெளியிலே போக வேண்டும். தீமை இருந்தால் ஒரு பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் கிடக்கிறது, நீங்கள் அதற்குள்ளே தண்ணீர் வார்த்தால் நிரம்பிவிடும். ஆனால் உள்ளே இருக்கிற எண்ணெய் அளவு அப்படியே எண்ணெய் அளவாக இருக்கும். மேலேதான் தண்ணீர், பாட்டில் நிரம்பின தண்ணீரால் நிரம்பினது என்று சொல்ல முடியாது. அப்படி நிரம்ப வேண்டுமானால் முதல் உள்ளே இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியிலே ஊற்றி விட்டு பிறகு தண்ணீரை ஊற்ற வேண்டும். அப்பதான் அந்த இது முழுமையாக தண்ணீரால் நிரம்பப்படும். அதுபோல நமக்குள்ளே பாவ புண்ணிய எண்ணங்கள் இருக்கின்றன. புண்ணியம் நமக்குள்ளே நிரம்ப வேண்டுமானால் முதல் பாவ எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும். பாவ எண்ணங்களை வெளியேற்றினால்தான் புண்ணியம் நமக்குள்ளே நிரம்பும். அதனால்தான் அந்த விலக்கியன ஒழித்தல் விதித்தன செய்தல் என்று ரெண்டையும் சேர்த்துத்தான் நலமாக கொள்கிறார்கள் நம் பெரியவர்கள். ஆகவே பாவங்களை ஒழித்து புண்ணியங்களை செய்வதென்பது ஒரு உயர்ந்த விஷயம், சாதாரண நிலைக்கு உயர்ந்த விஷயம். அதைவிட அந்த பயன்களை தருகிற தெய்வங்களை படியுங்கள். அப்புண்ணியங்களை செய்தலோடு இச்சித்த தெய்வம் போற்றுதல் அவற்றினும் சிறந்த புண்ணியமாம். அதைவிட பாவ புண்ணியங்களை, பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்வது பெரிய விஷயம். அதுக்கு பிறகு அதோடு சேர்த்து உனக்கு மனவிருப்பம் கொண்டதாகிய தெய்வத்தை வணங்கி கொண்டு அதை செய்வது அதை விட உயர்ந்தது. சிவபெருமானை நினைந்து எல்லாவற்றுக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய அவனை நினைந்து கொண்டு இதை செய்வது அதை விட சிறந்தது என்று 3 படிநிலையிலே புண்ணிய லெவலை நமக்கு காட்டுகிறார். சிவபெருமானை வழிபடல் அதனினும் சிறந்த புண்ணியமாம். என்னை எல்லா வழிபாடுகளையும் ஏற்று பயனளிப்பவர் அவரே ஆதலின் என்க. புண்ணியங்களை செய்யும் பொழுதும் சிவபிரானை மறந்து செய்யின் அவை வீண் செயல்களாம். என்னை வேதாகமங்களில் விதித்த விதிகளே புண்ணியங்கள் ஆதலால் அவற்றை செய்து அவற்றை விதித்த இறைவனை மறந்தால் ஏற்றற்கும் பயன் தருதற்கும் ஒருவர் இல்லை ஆதலின் என்க. அதை சொல்றார் என்றால் வேதாகமங்களை சிவபெருமான் தான் சொன்னார் என்று நாம் நம்புகிறோம். வேதாகமங்களிலேதான் அறங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே அறங்களை கடைபிடித்து அறங்களை சொன்னவனை நீ மறப்பாயானால் அதனாலே பயன் விளையாது. ஆகவே அறங்களை கடைபிடிக்கிற பொழுது அதை வகுத்து தந்தவனாகிய இறைவனையும் போற்றி கொண்டு நீ அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படுகிற பொழுதுதான். படிப்பை படித்துக்கொண்டு ஆசிரியரை மதிக்காமல் விட்டால் அது எப்படி? அதுபோல படிப்பை சொல்லித் தருகிறவனை வணங்குவது போல தர்மத்தை சொல்லித் தந்தவனாகிய கடவுளை சிவனை வழிபட்டு கொண்டுதான் அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதனுடைய பயன் விளையாது என்று சொல்லுகிறார். பொழிப்புரை. மற்ற கடவுளரிடத்து செய்யும் வழிபாடுகளையும் ஏற்று பயனளிப்பவர் சிவபெருமானே ஆதலால் அவரை வழிபடுதலே விசேட புண்ணியமாம். ஆதலால் அவர் திருவடி பூசையே செய்யத்தக்கதாம். அவ்வளவுதான் படிப்புரை. ஆகவே நீ செய்யத்தக்கது என்றால் பாவங்களை நீக்கி புண்ணியம் செய்வது முதல், அந்த நீ வழிபடுகிற தெய்வத்தை வழிபட்டு கொண்டு அதை செய்வது அடுத்தது, சிவனை நினைந்து இதை செய்வது என்பது 3ஆம் நிலைப்பட்ட விஷயம் என்று அதை வகுத்து தருகிறார். பாடல் 117 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு சிவனை வழிபடல் மேலான புண்ணியம். காண்பவன் சிவனேயானால் அவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அறந்தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல். இறைவன் சொன்ன விதி அறம். விருப்பொன்றில்லான் பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே. பொழிப்புரை. மற்ற கடவுளரிடத்து செய்யும் வழிபாடுகளையும் ஏற்று பயனளிப்பவர் சிவபெருமானே ஆதலால் அவரை வழிபடுதலே விசேட புண்ணியமாம். ஆதலால் அவர் திருவடி பூசையே செய்யத்தக்கதாம். சரி, இன்றைக்கு இந்த அளவிலே காலத்தை நிறுத்திக் கொண்டு இனி உங்களுடையான உரையாடலை வேண்டுமானால் நாங்கள் தொடரலாம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.
இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளைக் கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.